வணக்கம். எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி அதாவது நம்ம முதலீடு செய்ற முறை, அத வித்ட்ரா பண்ற முறை. இதுக்கு 2 கான்செப்ட் இருக்கு. இத தான் எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லுவோம். இதில நமக்கு ஒரு சில தெரியாத விஷயத்தையும் நான் இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ண போறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வரப்போற வெள்ளிக்கிழமை வெபினார் ட்ரெய்னிங் செஷனும் இருக்கு. ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி பார்க்க போறோம். ஈவினிங் 5 மணிக்கு. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த எஸ்ஐபி அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம முதலீடு செய்யக்கூடிய ஒரு முறைக்கான பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான். எஸ்டபிள்யூபின்றது மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து நம்ம வித்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு முறை இந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும், வித்ட்ரா பண்ணுறதுக்குமான ஒரு ஃபார்மேட்டா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில என்ன ப்ளஸ் இருக்கு அப்படின்னா, அ இ இந்த இந்தியால ஓவரால் பாப்புலேஷன்ல மோஸ்ட்லி சேலரிட் பீப்பிள் இருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் நமக்கு ஒரு வருமானம் வருது. அத வச்சு நம்மளோட வீடு எக்ஸ்பென்ஸு, ஃபேமிலி, எஜுகேஷன் இதெல்லாமே நம்ம ரன் பண்றோம். ரன்னிங் காஸ்ட். இதில இந்த ரன்னிங் காஸ்ட்லாம் போக என்னோட சம்பளத்திலேருந்து ஒரு போர்ஷன நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான ஒரு முறை அதாவது என்னோட மாச சம்பளம் ஒரு ரூ. 10,000 அப்படின்னா, அதில நீங்க ஒரு 20-30% இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து ரூ. 10,000 சம்பளத்தில ரூ. 2,000லேருந்து ரூ. 3,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ரூ. 2,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போயிட்டு நான் அந்த ரூ. 2,000க்கு என்ன ஸ்கீம் இருக்கோ, அந்த யூனிட் வேல்யூக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு ரூ. 2,000 வரும். ஸோ, அப்போ என்னன்னா ஒவ்வொரு மாசமும் நான் போய் மேனுவலா பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கு இந்த எஸ்ஐபி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம செலக்ட் பண்ணிட்டீங்க. எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல மாசம் மாசம் நான் ரூ. 2,000 இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணிட்டு, என்ன வேல்யூக்கு நீங்க செட் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு லோன் வாங்கிட்டு இஎம்ஐ எப்படி எனக்கு ஒரே ஒரு ஃபிக்ஸடா ஒரு அமௌண்ட் மாசம் மாசம் என்னோட பர்ட்டிகுலர் டேட்லேருந்து என்னோட பேங்க்லேருந்து டெபிட் ஆகுதோ, அதே மாதிரி என்னோட பேங்க்லேருந்து அந்த பர்ட்டிகுலர் டேல மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்னோட பேங்க்லேருந்து டெபிட் ஆன அந்த அமௌண்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடும். நம்ம எதுவுமே மேனுவலா போயிட்டு இன்டராக்ட் பண்ண தேவை இருக்காது. ஸோ, அப்போ என்ன ஆகும்னா, ஒவ்வொரு மாசம் ரூ. 2,000 என் பேங்க்ல டெபிட் ஆகும். அந்த அமௌண்ட்டுக்கான வேல்யூக்கு மியூச்சுவல் ஃபண்ட் போய் பர்ச்சேஸ் பண்ணணும். இது எஸ்ஐபி. எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான். அதாவது ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல வச்சிருக்கீங்க. அத பல்க்கா நீங்க வித்ட்ரா பண்ணும்போது எல்லா அமௌண்ட்டையும் நம்ம ஒரே நாள்ல யூஸ் பண்ண போறதில்ல. ஸோ, கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாரி நீங்க பண்ணணும்னு நினைக்கும்போது, ஒவ்வொரு மாசமும் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து என்னோட மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து எனக்கு ரிசீவ் ஆகணும். எக்ஸாம்பிள் வந்து நீங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போயிட்டு ஒரு ரூ. 5,00,000 உங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். எனக்கு மாசம் ஒரு ரூ. 10,000 வேணும் அப்படின்னு நீங்க ஆ டிசைட் பண்றீங்கன்னா, ரூ. 10,000 எஸ்டபிள்யூபிய நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம். எஸ்டபிள்யூபி நீங்க எந்த டைம்ல வேணாலும் அத நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் எந்த ஸ்கீம்ல இருந்து உங்களுக்கு வேணும். சப்போஸ் என்கிட்ட வந்து ஒரு 3, 4 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கலாம். இல்ல 10 ஏஎம்சில கூட நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து நான் எஸ்டபிள்யூபி வந்து வித்ட்ரா பண்ண போறேன்றத ஸ்கீம மென்ஷன் பண்ணணும். எவ்வளோ வேல்யூக்கு நீங்க வித்ட்ரா பண்ண போறீங்கன்றத மென்ஷன் பண்ணணும். என்ன டேட்டுக்கு எவ்ரி மந்த் எந்த தேதியில உங்களுக்கு அந்த ஸ்கீம்ல இருந்து அமௌண்ட் வரணும். இப்போ எஸ்டபிள்யூபி நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சப்போஸ் ஒரு ரூ. 10,000 எஸ்டபிள்யூபி நான் போட்டிருக்கேன். ஒரு ரூ. 5,00,000க்கு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த ரூ. 10,000க்கான மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூவ செல் பண்ணிட்டு, அந்த ரூ. 10,000 நம்ம பேங்க்குக்கு வந்துரும். ஸோ, இதுதான் எஸ்டபிள்யூபி, எஸ்ஐபி. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. நான் ஒரு 3 ஸ்க்ரீன் வந்து நான் ஷோ பண்றேன். இதுல என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றத நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ₹5,000 எஸ்ஐபி வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன். ஒவ்வொரு மாசமும் ஒரு 10ஆம் தேதி எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிள். ஒவ்வொரு மாசம் 10ஆம் தேதி ரூ. 5,000 நான் எஸ்ஐபி போடுறேன். எவ்வளோ நாளைக்கு போடுறேன் அப்படின்னா, 20 இயர்ஸ்க்கு வந்து நான் சூஸ் பண்றேன். இதில இன்னொரு அடிஷனலா ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டெப் அப் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஆனுவல் ஸ்டெப் அப். அதாவது என்னன்னா, ஒரு 12 மாசம் நான் ரூ. 5,000 முடிஞ்சதுக்கு அப்புறம் 13வது மாசம் 10% அந்த எஸ்ஐபியோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த இப்போ இன்னைக்கு நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றேன். ரூ. 5,000 12 மாசம் முடிஞ்சதுக்கப்புறம் 13வது மாசம் எஸ்ஐபி வந்து என்னோட பேங்க்லேருந்து டிடக்ட் ஆகும்போது ரூ. 5,500 டிடக்ட் ஆகும்.
ஸோ அப்போ வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா, ஆனுவல் ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அத மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம எஸ்ஐபியும் ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்மளோட கார்பஸ் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்னன்னா 20 வருஷத்துக்கு மாதம் ரூ. 5000 போட்டுட்டு ஒவ்வொரு வருஷமும் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, 20 இயர்ஸில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 1.39 கோடி ரூபா. அதாவது 1,39,00,000 அளவுக்கு நம்மளோட கார்பஸ் அப்ரிஷியேட் ஆயிருக்கும். இப்போ இந்த 20 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 21st இயரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரூ. 1,50,000 நான் வித்ட்ரால் பண்ணுறேன். ஸோ போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது எப்படி ரியாக்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பேஸுக்கு வந்துடலாம். நான் இந்த 10% அப்ரிஷியேட் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லையா? முதல் வருஷம் ரூ. 5,000 நம்ம பண்ணுவோம். அதோட வேல்யூ வந்து 12 மாதத்துக்கு ரூ. 60,000. அதோட ரிட்டர்ன் வந்து ரூ. 65,000 நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கும். அடுத்தது 5வது வருஷம் ரூ. 7,333 நம்ம பே பண்ணுவோம். அதாவது ஒவ்வொரு வருஷமும் 10% போகும்போது 5வது வருஷத்தில பார்த்தீங்கன்னா 7,333 3,66,600 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அது 5,32,000 அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகிருக்கும். 20வது வருஷம் பார்த்தீங்கன்னா மந்த்லி எஸ்ஐபி நீங்கள் பண்ணுற வேல்யூ ரூ. 30,830 இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் 10% 10% நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அது அந்த 20வது வருஷம் முடியும் போது 1,39,00,000 அளவுக்கு இது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ வித்ட்ரால் ஃபேஸுக்கு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு 20 இயர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 1,39 lakhs என் அக்கௌண்ட்டில் இருக்குது. 21வது வருஷம் நான் என்ன பண்ணுறேன்னா, மாதம் 1,50,000 எனக்கு வேணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன். 1,50,000 மாதம் வித்ட்ரா பண்ணுறேன். அது வந்து வித்ட்ரால் அமௌண்ட் மாதம் 1,50,000னா வருஷத்துக்கு 18,00,000 ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அது 1.4 crore ரிட்டர்ன் ஆகிருக்கும். 5வது வருஷம் 1,50,000 90,00,000 அளவுக்கு ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அகைன் 1.5 crore ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஏன் அந்த ரிட்டர்ன் அமௌண்ட் வந்து ஏன் குறையாமல் அப்படியே இருக்குது அப்படின்னா, நீங்கள் முதல் வருஷம் முடியும் போது 18,00,000 வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து ஸ்டில் அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து 1.39 crore சொன்னோம் இல்லையா, அதில் 18,00,000 போனால் மீதி அப்ராக்சிமேட்டாக 1,20,20,00,000 அந்த 1,20,20,00,000 அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வித்ட்ரா பண்ண அமௌண்ட் போக ரிமைனிங் அமௌண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்ரிஷியேட் ஆகும். ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 10வது வருஷம் பார்த்தீங்கன்னா 1,50,000 மாதம் மாதம் நம்ம வித்ட்ரா பண்ணும்போது முதல் 10 வருஷத்தில் 1.8 crore நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். ரிமைனிங் 1.7 crore பேலன்ஸ் இருக்கும். அகைன் 20 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவ் பண்ண டோட்டல் வேல்யூ 2,70,00,000 பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,07,00,000 ஸோ ஸ்டில் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, முதல் 20 வருஷம் எஸ்ஐபி மாதம் வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணி 30,000 வரைக்கும் நம்ம மந்த்லி எஸ்ஐபியை ரீச் பண்ணுறோம் 20 இயர்ஸ்க்கு. அப்படி பண்ணும்போது 1.39 crore வந்து நம்மளோட கார்பஸை கிரியேட் பண்ணுறோம். அடுத்த 20 வருஷத்துக்கு மாதம் 1,50,000 நம்ம வாங்கினாலும் 2.7 crore நம்ம வித்ட்ரா பண்ணியிருந்தாலும் ரிமைனிங் 3 crore கிட்ட பேலன்ஸ் இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற அந்த வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டை தவிர்த்து ரிமைனிங் இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அப்ரிஷியேட் ஆகிறதுனால நமக்கு இந்த டுயல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எஸ்ஐபியிலேருந்து எஸ்டபிள்யூபியாக மாற்றினதுக்கப்புறம் அந்த எஸ்டபிள்யூபிலையும் மாதம் நமக்கு ஒரு இன்கம் பென்ஷன் மாதிரி, இன்னொரு பக்கம் நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்பஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 அட்வான்டேஜ். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எந்த வயசில் எனக்கு வந்து இப்போ 30 வயசு ஆகிடுச்சு, நான் 20 இயர்ஸில் வந்து எஸ்ஐபி பண்ண மறந்துட்டேன், இல்லை எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை அப்படின்னா, இல்லை என்னோட இன்கம் என்னால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் 20, 30, 40 இந்த வயசுக்கு பிட்வீனில் இருக்கீங்க அப்படின்னா, 20 வயசில் இருக்கீங்கன்னா 30 வருஷத்துக்கு எஸ்ஐபி நீங்கள் போடலாம். ஸோ அதே மாதிரி 30 வயசில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 25 வருஷத்துக்கு எஸ்ஐபி போடலாம். இன்கேஸ் நீங்கள் 40 வயசில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் 40 to 45 இருக்கீங்கன்னா, நீங்கள் அடுத்த 20 வருஷத்துக்கு எஸ்ஐபி போடலாம். ஸோ இப்போது இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 20 வயசில் போடும்போது நீங்கள் 50 வயசுலேருந்து எஸ்டபிள்யூபியை எனேபிள் பண்ணலாம். 50 வயசுலேருந்து உங்களுக்கு அது எலிஜிபிள் அமௌண்ட் வந்து மந்த்லி இன்கம் வந்து எஸ்டபிள்யூபியாக நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அதே நீங்கள் 30 வயசுலேருந்து 35 வயசு அந்த ரேஞ்சில் போகிறீங்க அப்படின்னா, இந்த 25 இயர்ஸில் வரும்போது நீங்கள் அது 55, 60 வயசாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் போடுற எஸ்ஐபியை பொறுத்து, வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து இந்த டைம் டூரேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம்.
சார் எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, இப்போ போய் நான் எஸ்ஐபி போடலாமான்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வயது ஒரு காரணம் இல்ல. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்க எனக்கு வந்து 60 வயசு ஆகுது, ஃபிக்ஸட் டெபாசிட்ல தான் நான் பணம் வச்சிருக்கேன். ஃபிக்ஸடா எனக்கு ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், நான் ஒரு 25 லேக்ஸ் வச்சிருக்கேன். அந்த 25 லேக்ஸ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல சேஃபா உங்க ரிஸ்க்குக்கு மேனேஜ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த மாசம், இந்த மாசம் நான் ரூ. 25,00,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அடுத்த மாசத்துலருந்தே எஸ்டபிள்யூபிய நான் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷனையும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட உங்களுக்கு என்ன மாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன, இல்ல எஸ்ஐபி அண்ட் எஸ்டபிள்யூபி அப்படின்றத அவர்கிட்டருந்து அட்வைஸ் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி பத்தின உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.